திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை சாலையில் உள்ள அன்னை பாத்திர கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கல்லாவில் இருந்த பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார், அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் அஷ்னி. திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலை, அதாவது கிரிவல பாதையை ஒட்டிய அந்த சாலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் 4 பேர் கொண்ட கும்பல் அன்னை பாத்திர மாளிகை, பிரபல பாத்திர மாளிகையில் அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த 4 பேர் அந்த சாலையில் ஆட்கள் நடமாட்டத்தை கண்காணித்து பின்னர் சாவகாசமாக உள்ளே சென்று பூட்டை உடைத்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஷட்டரை வளைத்து கல்லாவில் இருந்த பணத்தை திருடக்கூடிய அந்த காட்சிகளானது வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கிரிவல பாதையில் 24 மணி நேரமும் பொதுமக்கள் கிரிவலம் வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடையில் இந்த திருட்டு சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் திருவண்ணாமலையில் 24 மணி நேரமும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் அனைத்து முக்கிய சாலைகளிலும் காவல்துறையினர் பார்த்தோம் என்றால் வாகன தணிக்கையில் ஈடுபடுகின்றனர். இந்த சூழ்நிலையிலும் இது போன்ற ஒரு திருட்டு சம்பவம் திருவண்ணாமலை மக்களிடையே மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் காவல்துறையினர் இந்த திருட்டு சம்பவத்தை தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இரவு நேரத்திலும் அந்த உளவுத்துறை போலீசாரும் அந்த உரிய தகவல்களை உயர் அதிகாரிகளுக்கு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த சிசிடிவி காட்சியில் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த கல்லா பெட்டியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மர்ம நபர், ஒரு நபர் செய்கை காட்டுவதையும் மற்றொரு நபர் உள்ளே சென்று கல்லா பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த காசை எடுத்து செல்லும் அந்த காட்சிகளும் வெளியாகி திருவண்ணாமலை மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.